நித்துஞ்சின்னு பேர் கொண்ட ஒரு கிராமம் இருந்தது. அங்க அனில்னு பேர் கொண்ட ஒரு ஆளு பக்கோடா வித்துக்கிட்டு இருந்தான். அனில் தன்னுடைய மனைவி நிஷா கூட வாழ்ந்து வந்தாரு. சரியா அனில் பக்கோடா கடைக்கு எதிர்க்க குல்தீப்னு பேர் கொண்ட ஒரு ஆளு டீ, சிட்டிலேயே பிரபலமான ஓரியோ பிஸ்கெட்டை வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாரு. குல்தீப்பும் அனிலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப பொறாமப்பட்டுக்கிட்டாங்க. ஒரு நாள் குல்தீப்பும் அனிலும் வழியில பாத்துக்கிட்டாங்க. அட வாப்பா அனில், உன்னோட பக்கோடா வியாபாரம் எப்படி போகுது? அட இங்கே பாருப்பா, உங்ககிட்ட என்ன சொல்கிறது. நீ எப்போ சிட்டியில் இருக்கிற ஃபேமஸான ஓரியோ பிஸ்கெட்டை எடுத்துகிட்டு வந்தியோ அப்போலேருந்து எல்லாரும் டீ கூட அந்த பிஸ்கெட்டை தான் சாப்பிட்றாங்க. என்ன சொல்கிறது அனில் அண்ணே, என்னோட வியாபாரமும் நல்லபடியெல்லாம் போகலை. சில டைம் உங்ககிட்ட நிறைய கஸ்டமர் வராங்க, சில டைம் என்கிட்ட வராங்க. ஒரு வேலை பண்ணுங்க, உங்களோட பக்கோடா விற்கிறத நிறுத்திக்கோங்க. அட என்னப்பா பேசிகிட்டு இருக்க? உனக்கு முன்னாடியே நான் கடையை ஆரம்பிச்சிட்டேன், அதனால நீ உன் கடையை முடிக்க. நான் என்னோட கடையெல்லாம் மூட மாட்டேன். அப்படின்னா நானும் என் கடையை மூட மாட்டேன். ரெண்டு பேரும் ஒருத்தரோட ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு அவங்க அவங்களோட கடைக்கு திரும்பி போயிட்டாங்க. அப்புறம் இன்னொரு பக்கம் ஜமீன்தார் அம்மா நித்து தன்னுடைய எடுபடி டீட்டு கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, டீட்டு, நான் புதுசா ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கணும், நான் என்ன பண்றது சொல்லு. முதலாளி அம்மா, இப்போலாம் நான் என்ன பார்க்குறேன்னா நம்ம கிராமத்தில் நகர பொருட்கள் தான் நல்லபடியாக வியாபாரம் ஆகுது. எந்த மாதிரி? அது என்னன்னா, நான் என்ன கேள்விப்பட்டேன்னா மேகின்ற பொருள் கிராமத்தில் இப்போல்லாம் நிறையவே விற்குது. அப்புறம் அது சுவையாகவும் இருக்கு. அப்படின்னா ஒன்று பண்ணுவோம், நாளையிலேருந்து நம்ம மேகியே வியாபாரம் பண்ணுவோம். அதுவும் அதை சுவையாக பண்ணுறதுக்கு கெமிக்கலை போட்டு பண்ணுவோம். போட்டிட்டோ மேகிக்கு தேவையான பொருட்களை வாங்கிட்டு வா. அப்புறம் நம்ம குல்லு கிட்ட மற்ற கிராமங்களுக்கு மருந்து மாத்திரை விற்கிறான்ல, சாப்பாட்டை சுவையா மாத்திரை மருந்தை கொண்டு வர சொல்லு. வாவ், முதலாளி அம்மா, இன்னும் வியாபாரமே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள மக்களை ஏமாத்துறதுக்கான வழியை யோசிச்சிட்டிங்களா? நீங்கள் நிஜமாவே ரொம்ப பேராசை பிடிச்சவங்க தான். வாய மூடு, என்ன சொன்னனோ அதை போய் வாங்கிட்டு வா, ரொம்ப எல்லாம் பேசாத. டீட்டு பொருளை வாங்குறதுக்காக போயிட்டான். அப்புறம் சாயந்தரத்துக்குள்ள எல்லா பொருட்களையும் வாங்கிக்கிட்டு திரும்பி வந்துட்டான். மறுநாள் காலையில ஜமீன்தார் அம்மா கிராமத்துல மேகி விற்க ஆரம்பிச்சாங்க. வாங்குங்க வாங்குங்க, மேகி வாங்கிக்கோங்க. ஓரியோ இல்லை, பக்கோடா இல்லை, மேகி சாப்பிட்டு சந்தோஷப்படுங்க. மேகி சாப்பிடுங்க, சக்திசாலி ஆகுங்க. அப்பதான் அந்த பக்கமா ஒரு அம்மா வந்தாங்க. அப்புறம் அவங்க மேகின்னு சொன்னதை கேட்டுட்டு அங்கேயே நின்னாங்க. அடேங்கப்பா, மேகி எல்லாம் நகரத்துல மட்டும்தான் வியாபாரம் பண்ணுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இனிமே இந்த கிராமத்துலயும் மேகி கிடைக்கும். இந்த மேகி இந்த கிராமத்துல என்னை தவிர வேற யாரும் செய்ய மாட்டாங்க. அப்படின்னா சரி, எங்கே ஒரு பிளேட் மேகி கொடுங்க. ஆ, இப்பவே கொடுக்குறேன். டீட்டோ, ஒரு பிளேட் மேகி கொடு. டீட்டு அந்த அம்மாவுக்கு ஒரு பிளேட் மேகி கொடுத்தான். அப்புறம் அந்த அம்மா அந்த மேகியை சாப்பிட்டுட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. இது ரொம்ப சுவையா இருக்கே, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சுவையான ஒன்றை இது வரைக்கும் நான் சாப்பிட்டதே இல்லை. இன்னிலிருந்து தினமும் கண்டிப்பா ஒரு பிளேட் மேகி சாப்பிடுவேன். அந்த மேகி ரொம்ப சுவையா இருந்தது. ஏன்னா அந்த ஜமீன்தார் அம்மா அந்த உணவை சுவையா மாத்திர மருந்த போட்டுட்டாங்க. ஆனா இந்த விஷயம் கிராமத்து ஜனங்களுக்கு தெரியாது. மெல்ல மெல்ல கிராமத்துல இருக்கிற எல்லா மக்களும் ஜமீன்தாரோட மேகி வண்டி கடையில அவங்களோட டிஃபன் அப்புறம் மதிய சாப்பாட்டையும் அவங்க சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அனில் அப்புறம் குல்தீப்போட கஸ்டமர்ஸ் அங்க வர்றதையே நிறுத்திட்டாங்க. அதனால ஒரு நாள் குல்தீப் அனிலை பாக்கிறதுக்காக போனான். அப்புறம் அவங்கிட்ட என்ன சொன்னான்னா, அட அனில் அண்ணே, இப்போலாம் வியாபாரம் எப்படி நடக்குது? அட என்ன சொல்கிறது, வியாபாரன்றது ஒழுங்காகவே நடக்கிறதில்ல. எல்லாமே அந்த ஜமீன்தார் அம்மாவோட மேகியால் தான். அனில் அண்ணே, எனக்கு என்ன தோணுதுன்னா நாம் ஒரு தடவை போயிட்டு அந்த மேகியை சாப்பிட்டு பார்க்கணும். ஆமாம், வா போகலாம், போய் சாப்பிட்டு பார்க்கலாம். அனிலும் குல்தீப்பும் ரெண்டு பேரும் ஜமீன்தார் அம்மாவோட மேகி கடைக்கு போனாங்க. அவங்க அங்க போனதும் டீட்டு மேகி சமைக்கிறத அவங்க கவனிச்சாங்க. டீட்டு மேகியை சுவையா மாத்துற மருந்து அந்த மேகியில கலந்தான். டீட்டு, நீ அந்த மேகியில் என்ன கலந்துட்டுருக்க? இது எந்த மாதிரியான கெமிக்கல்? அட இங்கே பாருங்கப்பா, ஒன்றும் இல்லை, இது மேகியை சுவையாக்கிறதுக்காக தான். இல்லை, நான் பார்த்தேன், நீ மேகியை சுவையாக்குற மாத்திரையை இதுக்குள்ளே போட்டிருக்க. உனக்கு இது கூட தெரியாதா? ஜனங்க இது சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகும். அப்பதான் ஜமீன்தார் அம்மா அங்க வந்தாங்க. அவங்க ரெண்டு பேர்கிட்டயும் என்ன சொன்னாங்கன்னா,
ஆமா, நாங்க மருந்தை தான் கலக்குறோம். அதனால உங்களுக்கு என்ன வந்தது? ஆனால் இது தப்பு. அதுக்கு என்ன இப்போ? நான் இந்த கிராமத்திலேயே ரொம்ப பணக்காரி. என்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. போங்க, என்ன வேணாலும் படிக்கோங்க. எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? உங்க 2 பேரோட தொழிலும் அழிஞ்சு போச்சு, அதனால தான் என்ன குறை சொல்றீங்கன்னு சொல்லுவாங்க. முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. அனிலும் குல்தீப்பும் அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. அவங்க பார்த்தபோது அனிலோட கடைக்கு முன்னாடி ஒரு சாது நின்னுட்டு இருந்தாரு. இங்க பாருப்பா, சாப்பிட ஏதாவது கொடு. இங்க பாருப்பா, ரொம்ப தூரத்துல இருந்து பயணம் பண்ணி வந்திருக்கேன். ஏதாவது கொடு. பால், பக்கோடா எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. சரிங்க சாமி, இப்போவே நீங்கள் சாப்பிட்றதுக்கு நான் உங்களுக்கு பக்கோடா தரேன். நானும் உங்களுக்காக பாலும் ஓரியாவும் எடுத்துட்டு வரேன். குல்தீப் பாலும் ஓரியோவும் எடுத்துட்டு வந்தான். அப்புறம் அனில் பக்கோடா எடுத்துட்டு வந்தான். சாது அனிலோட பக்கோடா அப்புறம் குல்தீப்போட ஓரியோ பிஸ்கெட்டை சாப்பிட்டுட்டு பாலை குடிச்சாரு. இங்க பாருங்கப்பா, உங்க 2 பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஆனா நீங்க 2 பேரும் என் கிட்ட வரும்போது ரொம்ப கவலையா இருந்தீங்க. என்ன விஷயம்னு என்கிட்ட சொல்லுங்க, நான் உங்களுக்கு உதவி பண்றேன். அனிலும் குல்தீப்பும் நித்து ஜமீன்தார் அம்மாவோட கதை எல்லாத்தையும் அந்த சாது கிட்ட சொன்னாங்க. அதை கேட்டுட்டு சாது அவங்க கிட்ட சொன்னாரு. ஒரு பிரச்சனையும் இல்லப்பா, நான் உங்களுக்கு ஒரு அற்புதமான பொருளை கொடுக்குறேன். அதனால நீங்க 2 பேரும் அந்த ஜமீன்தார் அம்மாவோட அதிகமா சுவையான பொருட்களை செய்ய முடியும். ஆனா நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வேலை செஞ்சாகணும். சாது தன்னோட கைய முன்னாடி நீட்டினாரு. அப்புறம் ஒரு மந்திரத்தை சொன்னாரு. மந்திரத்தை சொன்னதுமே அவரோட கையில ஒரு மந்திர கடாயி வந்துடுச்சு. அந்த கடாயிய அவர் அனில் கிட்ட கொடுத்துட்டு என்ன சொன்னாருன்னா, இந்த கடாய் எடுத்துக்கோ. இந்த கடாயில தண்ணியும் எண்ணெயோட வேலையை செய்யும். இதுல நீங்க 2 பேரும் உங்களோட பொருட்களை சேர்த்து சமையல் பண்ணுங்க. அப்புறம் சேர்ந்து வேலை செய்யுங்க. நல்ல பெரிய ஆளாகுங்க. நல்ல காரியங்களையே செய்யுங்க. சரிங்க சாமி. சாது தன்னுடைய வழியில புறப்பட்டு போனாரு. குல்தீப் அனில் கிட்ட தன்னோட ஓரியவை கொடுத்தான். அப்புறம் அதை கடாயில போட்டு பொரிக்க ஆரம்பிச்சான். அனில் அந்த ஓரியோ பக்கோடாவை வெளியில எடுத்தான். அப்புறம் அதை 2 பேரும் சாப்பிட்டாங்க. அந்த ஓரியோ பக்கோடா அவ்வளவு சுவையா இருந்தது. இது நிஜமாவே சுவையா இருக்கு. இத நம்ம இப்பவே விற்கிறதுக்கு ஆரம்பிச்சாகணும். அனிலும் குல்தீப்பும் 2 பேரும் ஓரியோ பக்கோடாவை வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சாங்க. பக்கோடா பக்கோடா, ஓரியோ பக்கோடா. இதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் யாரும் இந்த கடையை விட்டு போகவே மாட்டீங்க. ஏன்னா இது சுவையானது, அப்புறம் உடம்புக்கு ரொம்பவும் நல்லது. வந்து எங்க பக்கோடாவை சாப்பிடுங்க. அப்பதான் அந்த பக்கமா ஒரு ஆளு தன்னோட வயித்தை பிடிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருந்தாரு. ஓரியோ பக்கோடான்னு சொன்னதுமே நின்னுட்டாரு. அப்புறம் அவர் சொன்னாரு, அட இது என்னப்பா, ஓரியோ பக்கோடாவா? இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டதில்ல. அட கேள்விப்பட்டதில்லைன்னா சாப்பிட்டு பாருங்க. அப்புறம் அண்ணன், எதுக்காக வயிற்றை பிடிச்சிக்கிட்டே வந்தீங்க? அட என்ன சொல்றதுப்பா, வயிறு ரொம்பவே வலிக்குது. கிராமத்துல நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கு. ஆனா எனக்கு ஒன்றும் புரியவே மாட்டேங்குது. நான் இந்த ஓரியோ பக்கோடாவை சாப்பிடலாமா வேண்டாமான்னு. சாப்பிட்டு பாருங்களேன், யாருக்கு தெரியும், உங்களோட வயிற்று வலி கூட சரியாயிடலாம்ல. இது ஸ்நாக்ஸா மாத்திரையா? சரி கொடு, நான் சாப்பிட்டு பார்க்கறேன். ஒரு பிளேட் கூட. குல்தீப் அந்த ஆள் கையில ஒரு பிளேட் ஓரியோ பக்கோடாவை கொடுத்தாரு. அந்த மனுஷன் அந்த ஓரியோ பக்கோடாவை சாப்பிட்ட உடனே அவரோட வயிற்று வலியெல்லாம் காணாம போயிடுச்சு. அடேங்கப்பா, இது நிஜமாவே மாய ஓரியோ பக்கோடா தான். இதை சாப்பிட்ட உடனே என்னோட வயிற்று வலி போயிடுச்சு. கொடுப்பா, எனக்கு இன்னொரு பிளேட் கொடு. அவருக்கு இன்னொரு பிளேட்டு குல்தீப்பு கொடுத்தான். இன்னொரு பக்கம் கிராமத்துல மக்களுக்கெல்லாம் உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அதனால கிராமத்து ஜனங்க எல்லாரும் அனில் குல்தீப்போட ஓரியோ பக்கோடாவை சாப்பிட ஆரம்பிச்சாங்க. மெல்ல மெல்ல ஜமீன்தாராமாவோட மேகி கஸ்டமர்ஸ் எல்லாம் அங்க வராம போயிட்டாங்க. அதனால ரொம்ப கோவப்பட்டு ஜமீன்தாராமா டீட்டுக்கிட்ட என்ன சொன்னான்னா, ஏய் என்ன ஆச்சு? நல்லா தானே வியாபாரம் நடந்துட்டு இருந்தது, திடீர்னு கஸ்டமர்ஸ் எல்லாம் ஏன் இவ்வளோ குறைய ஆரம்பிச்சிட்டாங்க? முதலாளி அம்மா, அது நம்மளோட மேகியை சாப்பிட்டு ஜனங்களுக்கு வயிறு வலிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அப்புறம் இன்னொரு பக்கம் அந்த அனிலும் குல்தீப்பும் ஒரு விசித்திரமான ஸ்நாக்ஸை விற்கிறாங்க. ஓ ஓ ஆ ஓ ஓரியோ பக்கோடா. ஓரியோ பக்கோடாவை வித்துட்டு இருக்காங்க. அதை சாப்பிட்டதுக்கப்புறம் ஜனங்களோட வயிற்று வலி எல்லாம் சரியாயிடுச்சான். அது எப்படி சாத்தியமாகும்? அவங்க என்ன ஏதாவது வித்த பண்ணி ஓரியோ பக்கோடா செய்கிறாங்களா என்ன? ஆமாம் முதலாளி அம்மா, அவங்க கடாயில் தான் பக்கோடாவை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு மாய கடாயாம்.
அதை ஒரு சாது தான் அவங்களுக்கு ஆசீர்வாதமாக பரிசாக கொடுத்துட்டு போயிருக்காரு. அந்த கடையில் என்னெல்லாம் செய்கிறாங்களோ அது ரொம்ப சுவையாக இருக்கான். அப்புறம் நோய்களையும் தீர்த்து வச்சிடுதான். அப்படியா? இதான் விஷயம்னா அந்த கடாயி என்கிட்ட இருக்கணும். ராத்திரி இருட்டுனதும் நாம போய் அந்த கடாயை திருடிட்டு வந்துருவோம் டீட்டு. முதல்ல சதி செய்ய ஆரம்பிச்சிங்க, இப்போ திருடவும் ஆரம்பிச்சிட்டிங்களா? வாயை மூடு, என்ன சொல்றனோ அதை செய்ய. ராத்திரி இருட்டினதும் ராத்திரி இருட்டில் ஜமீன்தாரும் டீட்டுவும் என்ன பண்ணாங்கன்னா, 2 பேரும் அனில் அப்புறம் குல்தீப்போட ஓரியோ பக்கோடா கடைக்கு வந்தாங்க. அவங்க அந்த கடையை திறந்து அந்த கடாயை தேட ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்கு அந்த கடாயி கிடைச்சது. ஜமீன்தார் அம்மாவும் டீட்டுவும் அந்த கடாயை எடுத்துக்கிட்டு அந்த கடையை விட்டு வெளியே வந்ததும், வெளியே வந்து பார்த்தா தலைவர் அனில் அப்புறம் குல்தீப் கிராமத்து ஜனங்களோட நின்றுட்டு இருந்தாங்க. ஜமீன்தார் அம்மா, உங்களோட திருட்டு மாட்டிக்கிச்சு. தலைவர் ஐயா, நீங்களா? ஆமாம், நான் தான். கிராமத்து ஜனங்க வயிறு வலியால் அவஸ்தைப்படும் போதே நான் உன்னோட மேகியை தடை பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்போதான் நீ உன்னோட வேலைக்காரன் டீட்டு கிட்ட பேசிகிட்டு இருந்ததை நான் கேட்டேன். தலைவரே, அதை நாங்களே பார்த்தோமே. இவன் அந்த மேகியில் சுவையாக்குற மாத்திரையை கலக்கிறத நாங்களே பார்த்தோம். அதனால தான் எல்லாருக்கும் உடம்பு சரியில்லாமல் போச்சு. தலைவர் ஐயா, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. இப்போ உன்னால் இதிலிருந்து தப்பிக்கவே முடியாது. அப்புறம் நீ இந்த கடாயை திருடும் போதும் நாங்கள் உன்னை பிடிச்சிட்டோம். பேராசையால் நீ முட்டாளாயிட்டியா? கிராம மக்களோட ஆரோக்கியத்துக்கே நீ கேடு விளைவிச்சிருக்க. இவ்வளோ பணத்தை வச்சுட்டு என்ன பண்ண போற? நீ செத்து போனதுக்கப்புறம் ₹1 காசை கூட உன்னால் எடுத்துகிட்டு போக முடியாது. அப்புறம் எதுக்காக இவ்வளோ பேராசை? உன்னையும் உன்னோட வேலைக்காரனையும் இப்போவே இந்த கிராமத்தை விட்டு வெளியே அனுப்புகிறேன். போயிடு. அப்புறம் எப்போவுமே உன்னோட முகத்தை காட்டாத. தலைவரும் கிராமத்து ஜனங்களும் நீத்து ஜமீன்தார் அம்மா அப்புறம் அவங்களுடைய எடுபடிய டிட்டுவை கிராமத்தை விட்டே வெளியேற்றிட்டாங்க. அப்புறம் அனில் குல்தீப்போட ஓரியோ பக்கோடா கிராமம் முழுக்க பிரபலம் ஆயிடுச்சு. மதுமதிக்கு 2 பசங்க, அஜய் அப்புறம் விஜய். அஜய்க்கு பிரக்யாவோட கல்யாணம் ஆச்சு. அப்புறம் விஜயோட கல்யாணம் சந்தியா கூட. பிரக்யா வீட்டுக்கு பெரிய மருமகங்கிறதுனால எல்லா கடமைகளையும் சரியா செஞ்சா. இருந்தாலும் பிரக்யாவை எப்பவுமே அவமானப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவ படிக்காதவ. மதுமதி, உன்னோட பெரிய மருமக ரொம்ப சுவையான சமையல் செய்றா. வெறும் சமைக்கிறது மட்டும்தான் அவளுக்கு தெரியும், வேற எதுவும் அவளுக்கு தெரியாது. என்ன சொல்ல வர? என்னன்னு சொல்றது? என்னோட பெரிய மருமக படிக்காதவ. இவளை ஏதாவது படிக்க சொன்னு வச்சுக்கோங்க, அவங்க பாட்டியே செத்து போயிடுவாங்க. அவ எதுக்கும் சரிப்பட்டு வரமாட்டா. நீ அவளை விடு. ஏன் சின்ன மருமகளை பாரு, பேரு சந்தியா. அவ கிராஜுவேட் முடிச்சிருக்கா, நல்ல வேலையும் செய்யறா. ரொம்ப நல்லது. மாலத்திக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதாவது மதுமதி எதையும் யோசிக்காம பிரக்யாவை தப்பு தப்பா பேசிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் என்ன நடந்ததுன்னா, அஜயும் விஜயும் வீட்டுக்கு திரும்பி வந்தாங்க. அவங்க 2 பேரும் ரொம்ப டென்ஷன்ல இருந்தாங்க. என்ன ஆச்சு? உங்க 2 பேரோட முகமும் ஏன் ஒரு மாதிரியா இருக்கு? நகராட்சியிலிருந்து நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. நம்ம வீடு இல்லீகலாம். சீக்கிரத்துல நம்ம வீட்டை அவங்க இடிக்க போறாங்களாம். நாம பல வருஷமா இங்க இருக்கிறோம், அப்புறம் இந்த வீடு எப்படி இல்லீகலா இருக்கும்? தெரியலமா, ஒன்னும் புரிய மாட்டேங்குது. அப்புறம் என்ன? அதுக்கப்புறம் அஜயும் விஜயும் கோர்ட்டுக்கும் வீட்டுக்குமா நடந்துட்டு இருந்தாங்க. சில மாசங்கள் ஆயிடுச்சு. கடைசியில கோர்ட்டும் தீர்ப்பு வழங்கிடுச்சு. உங்களோட வீடு இல்லீகல். அப்புறம் நகராட்சி சீக்கிரத்துல அதை இடிச்சிடும். இத கேட்டதுமே மதுமதிக்கு தலை சுத்த ஆரம்பிச்சிடுச்சு. வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் கவலையாயிட்டாங்க. அப்புறம் மறுநாளே விஜய் அஜய பாக்கிறதுக்கு வந்தான். அண்ணா, எனக்கு கம்பெனி ஒரு பிளாட் கொடுத்திருக்காங்க. இது ரொம்ப நல்ல விஷயமாச்சே. ஆனா பிளாட் ரொம்ப சின்னது. அதுல நாம எல்லாருமே ஒன்னா இருக்க முடியாதுன்னு. அதனால நாங்க என்ன யோசிக்கிறோம்னா, நானும் சந்தியாவும் ஷிஃப்ட் ஆயிக்கிறோம். அஜய்க்கு புரிஞ்சு போயிடுச்சு. அதாவது விஜய் இப்ப தனியா போகணும்னு ஆசைப்படுறான்னு. அவன் எதுவும் கேட்காம சரின்னு சொல்லிட்டான். அப்புறம் மறுநாளே விஜயும் சந்தியாவும் வீட்டை விட்டு போயிட்டாங்க. அஜய் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்தான். அப்புறம் இன்னொரு பக்கம் அவனை வேலையை விட்டே எடுத்துட்டாங்க. அஜய் பெரிய வேதனையில இருந்தான். எதுக்காக அழறீங்க? இந்த பிரச்சனை கொஞ்சம் கூட முடியற மாதிரி தெரியல. ஒண்ணுக்கு மேல ஒண்ணு அதிகமாயிக்கிட்டே போகுது. என்ன வேலையை விட்டு எடுத்துட்டாங்க. இத கேட்டதும் பிரக்யாவும் ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டா. ஆனா அவ அஜய்க்கு ஆறுதல் சொன்னா. பரவாயில்ல, விடுங்க. நீங்க கவலைப்படாதீங்க. நிச்சயம் உங்களுக்கு இதை விட நல்ல வேலை கிடைக்குங்க.
ஆனா வாடகைன்னு ஒண்ணு கொடுக்கணும் இல்லையா? இவ்வளவு செலவுகள் எல்லாத்தையும் எவ்வளவு நாள் தான் நான் பாத்துக்கிறது? நாம 2 பேரும் சேர்ந்து ஏதாவது செய்வோம். நாம 2 பேரும் சேர்ந்து என்னத்த செய்ய முடியும்? எனக்கு சமைக்க வரும், நீங்க வியாபாரம் பண்ணுங்க. எந்த வேலையும் பெருசு சின்னதுன்னு இல்லைங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்து முயற்சி பண்ணா சீக்கிரமாவே இந்த பிரச்சனையில இருந்து விடிவு கிடைக்குங்க. நீ ரொம்ப சரியா சொல்ற. பிரக்யா எல்லா விஷயத்தையும் தன்னோட மாமியார் மதுமதி கிட்ட சொன்னா. நீ ரொம்ப சரியா சொல்ற மருமகளே. கஷ்டங்கள் வரும்போது நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்துதான் சந்திக்கணும். ஆனா நாம என்ன உணவு வியாபாரம் பண்றது? மார்க்கெட்ல எல்லாமே ஏற்கனவே விக்கிறாங்க. ஏதாவது வித்தியாசமா யோசிப்போங்க. வாங்க நாம மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரலாம். பிரக்யா அஜய தான் கூட மார்க்கெட்டுக்கு கூட்டிட்டு போனா. அவங்க எல்லா உணவு வண்டி கடைகளையும் பார்த்தாங்க. சாட், பேல்பூரி, பிராங்கி, மேகி, பராட்டா எல்லாமே ஏற்கனவே செஞ்சு விக்கிறாங்க. நாம ஏன் இது ரெண்டுத்தையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணி செய்யக்கூடாது? அப்படின்னா நீங்க மேகி பிராங்கி சாப்பிட்டு இருக்கீங்கல்ல, அதுல பிராங்கியும் மேகியும் ஒன்னா இருக்கு. அது மாதிரி ஏதாவது. அப்ப நாம என்ன மேகி பராட்டா விக்கலாமா? உங்க ஐடியா ஒண்ணும் மோசமா இல்ல. செலவும் கம்மியா இருக்கும், நல்லா வியாபாரமும் நடக்கும். நிஜமாவா? பிரக்யா கடையில இருந்து மேகி பேக்கெட்ஸ கொஞ்சம் வாங்கிக்கிட்டா. பிரக்யா மேகி செஞ்சா. அப்புறம் அந்த மேகிய பரோட்டா மாவுல உள்ள வச்சு அத பரோட்டாவா செஞ்சா. அத்தம்மா, இத சாப்பிட்டு பாருங்களேன், எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. மதுமதி ஒரு பரோட்டா சாப்பிட்டா. வாவ் மருமகளே, இது ரொம்ப அற்புதமா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. பிரக்யா ஒரு பரோட்டாவை அஜய்க்கும் கொடுத்தா. அஜய் ரொம்ப ஆர்வமா அந்த பரோட்டாவை சாப்பிட்டுட்டு இருந்தாரு. என்னாச்சு, எப்படி இருக்குன்னு நீங்க சொல்லவே இல்ல? சூப்பர், இன்னும் ஒண்ணு கிடைக்குமா? பிரக்யா தன்னோட கணவனுக்கும் மாமியாருக்கும் இன்னும் மேகி பரோட்டா செஞ்சு கொடுத்தா. அப்புறம் அவளும் சாப்பிட்டு பார்த்தா. அவங்க எல்லாருக்கும் அவங்களோட மேகி பரோட்டா ஐடியா ரொம்ப பிடிச்சு போச்சு. மறுநாளே பிரக்யா மார்க்கெட்ல ஒரு மேகி பரோட்டா ஸ்டாலையே ஓபன் பண்ணிட்டா. அக்கா, இந்த மேகி பரோட்டான்னு என்ன? மேகி பரோட்டா ரெண்டும் மிக்ஸ் ஆயிருக்கு. சாப்பிட்டு பாருப்பா, ரொம்ப டேஸ்டியா இருக்கும். அப்ப சரி, ஒரு மேகி பரோட்டா கொடுங்க. பிரக்யா அந்த பையனுக்கு ஒரு மேகி பரோட்டாவை செஞ்சு கொடுத்தா. அந்த பையன் அதை டேஸ்ட் பண்ணினா. அப்புறம் அவன் முகத்துல சந்தோஷம் வந்துடுச்சு. இது ரொம்ப கலக்கலா இருக்கு. இப்படி ஒரு பரோட்டாவை நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்ல. நிச்சயமா இல்லவே இல்ல. அந்த பையன் சொன்னதை கேட்டுக்கிட்டு இன்னும் நிறைய கஸ்டமர் மேகி பரோட்டா சாப்பிடறதுக்கு பிரக்யாவோட கடைக்கு வந்தாங்க. பிரக்யா மேகி பரோட்டா செஞ்சுக்கிட்டே இருந்தா. அப்புறம் அத அஜய் கஸ்டமர்ஸ் கிட்ட கொடுத்து காசு வாங்கிக்கிட்டு இருந்தான். காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் 2 பேரும் ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறமா வீட்டுக்கு போனாங்க. என்ன ஆச்சு? என்ன ஆகலன்னு கேளுங்கம்மா. காலையில இருந்து கஸ்டமர்ஸ் லைன் கியூ அப்படின்னு வந்துகிட்டே இருந்தாங்க. நாங்க 2 பேரும் டயர்ட் ஆயிட்டோம். ஆனா கஸ்டமர்ஸ் வர்றத நிறுத்தவே இல்ல. இத்தனை நாளைக்கு அப்புறம் இன்னைக்குதான் மதுமதி அஜயோட முகத்துல ஒரு சந்தோஷம் தெரிஞ்சது. இப்பதான் அவங்களுக்கு நம்பிக்கையின் ஒளி தெரிய ஆரம்பிச்சது. மறுநாள் பிரக்யா தன்னோட ஸ்டால ஓபன் பண்றதுக்கு முன்னாடியே கஸ்டமர்ஸ் கூட்டமா நின்னுட்டு இருந்தாங்க. பிரக்யா சீக்கிரம் மேகி பரோட்டா செஞ்சுக்கிட்டே இருந்தா. அப்புறம் கஸ்டமர்ஸ்க்கு கொடுத்துக்கிட்டே இருந்தா. இதே மாதிரி தான் பல நாட்கள் நடந்துகிட்டே இருந்தது. பிரக்யாவும் அஜயும் அவங்களோட வருமானத்தை பார்த்து ரொம்ப அதிர்ச்சியானாங்க. நம்மளுடைய ஒரு நாள் வருமானம் என்னுடைய பாதி மாசம் சம்பளம். பிரக்யா, இவ்வளவு சம்பாதிக்க முடியும்னு நான் யோசிச்சு கூட பார்க்கல. இப்ப 3 பேரும் சந்தோஷமா இருக்காங்க. கூடிய சீக்கிரத்துல பிரக்யா அவ கூட இன்னும் வேலையாட்களை வச்சுக்கிட்டா. கஸ்டமர்ஸோட எண்ணிக்கை அதிகமாயிக்கிட்டே போச்சு. அப்புறம் அவங்களோட வருமானமும் அதிகமாச்சு. 6 மாசத்துக்குள்ள பிரக்யாவும் அஜயும் புது வீட்டுக்கான டவுன் பேமெண்ட்டையும் கொடுத்துட்டாங்க. இப்ப அவங்க அவங்களோட புது வீட்டுக்கு வந்துட்டாங்க. நான் உன்னை எப்பவுமே குறைவாதான் நினைச்சிருக்கேன். அதாவது நீ படிக்காத முட்டாளுன்னு நினைச்சிட்டேன். என்னன்னு எனக்கு தெரியாதுமா. உன்னோட நல்ல குணம் அப்புறம் செயல் இதெல்லாம் படிப்பை விட ரொம்ப பெருசுமா. நீ அஜய்க்கு உதவி செய்யணும்னு நினைச்ச, அப்புறம் நீ செஞ்சிட்ட. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. பிரக்யாவோட மாமியார் அவளை முதல் தடவையா கட்டி அணைச்சுக்கிட்டாங்க. இந்த நாள் பிரக்யாவுக்கு ஞாபகார்த்தமான நாள். ஒரு வாடகை வீட்டுல இருந்த அவங்க இன்னைக்கு சொந்த வீட்டுக்கு வந்துட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணம் பிரக்யாவோட மேகி பரோட்டா தான்.